சிங்கார சென்னையா மாற்றுவோம்னு சொல்லிட்டு இப்ப சீரழிந்த சென்னையா மாற்றி இருக்கிறது தான் நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய திறமை என்றுதான் சொல்ல வேண்டும். குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 15% கூடியிருக்கிறது. ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் என்று சொன்னார்கள். போக்சோ குற்றம் 52% அதிகமாக இருக்கிறது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இன்னும் பெரிய அளவில் கூடிக்கொண்டே போயிருக்கிறது. காரணம் கஞ்சா போதைப் பொருட்கள். இந்த குற்றத்தெல்லாம் செய்கிறது யார் செய்யறாங்க அப்படின்னா, இது பெரும்பாலும் இந்த குற்றத்தை செய்யறது எல்லாமே திமுக பின்னணியில் தான் இருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு ஞானசேகர் திமுகவை சேர்ந்தவர், அமைச்சரோடு நெருங்கிய தொடர்புடையவர். அவர் அந்த பெண்ணை இரவு 8 மணிக்கெல்லாம் அழைத்து போய் அவரும் பாலியல் வன்கொடுமை பண்ணிவிட்டு இன்னொரு சார் இருக்காரு பேசலாமா அப்படின்னு கேட்கிறான். அந்த சார் வேற, இப்ப நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சார் வேற. இது SIR. இது அப்புறம் சொல்றேன், SIR பற்றி அப்புறம் சொல்லலாம். அண்ணா பல்கலைக்கழகம் ஞானசேகர் மட்டுமல்ல, அரக்கோணம் கல்லூரி மாணவியை அவர் பலாத்காரம் பண்ணி திருமணம் செய்து அவர்களை பிறகு அவங்களை சித்திரவதை செய்ததும் தெரிய வந்தது. அதுவும் யார் என்று சொன்னால் தெய்வ செயல். அரக்கோணத்தில் இருந்து ஒரு தெய்வ செயல், திமுகவை சேர்ந்தவர். கோயம்பேடு பகுதியில் ஒரு சிறுமியை பாலியல் பலாத்காரம் பண்ணி அவர் பாலியல் தொழிலே ஈடுபடுத்தியதும் திமுகவை சேர்ந்தவர். இதுதான் திமுகவில் இன்னைக்கு மிக முக்கியமாக கஞ்சா கடத்தல், போதைப் பொருட்கள், பாலியல் வன்கொடுமை அத்தனையும் ஒட்டுமொத்தமாக செய்து கொண்டிருக்கிற ஒரு திமுக அரசு இனி தொடர வேண்டுமா என்றுதான் எனக்கு முன்னாலே பேசினார்கள். சமூக நீதி சமூக நீதி என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எங்கே சமூக நீதி இருக்கிறது? இங்க பள்ளிக்கூட ஹாஸ்டலில் மட்டும் சமூக நீதி என்று போர்டு மட்டும் போட்டுக்கொண்டால் போதுமா? ஆனால் துப்புரவு தொழிலாளர்கள் என்ன நிலைமையெல்லாம் பண்ணார்கள். தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் துப்புரவு பணியாளர்களை நிரந்தரம் செய்வோம் என்று சொன்னார்கள். ஆனால் என்ன நடந்தது? மவுண்ட் ரோட்டிலே அவர்கள் உண்ணாவிரதம் இருந்தார்கள். ஒரு பகுதியில் இருந்த இடத்தை எல்லாம் மாற்றி நீதிமன்ற உத்தரவு என்று சொல்லி அவர்களை படாத பாடுபடுத்தி இப்பொழுது காலையில் உணவு கொடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு அவர்களுடைய நிலைமை கீழே இறங்கி வந்திருக்கிறது. காரணம், இன்னைக்கு ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கிறது. அந்த கருத்து கணிப்பை பார்த்தால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு மிகவும் பின்தங்கி இருக்கிறது, மிகவும் பின்தங்கி இருக்கிறது. இன்றைக்கு மத்தியானம் கூட இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி அவர்களை, அதிமுக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்களை சந்தித்து பேசிவிட்டு வந்தேன். அவர்கள் ஒரு கருத்து கணிப்பு வைத்திருக்கிறார்கள். அவர்கள் கருத்து கணிப்பு பார்த்தால் 157 இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி இன்றைக்கு வெல்லக்கும் என்ற அளவுக்கு வந்திருக்கிறார். இதே கருத்து கணிப்பை தான் முதலமைச்சருடைய மருமகனும் வைத்திருக்கிறார். அவருடைய கருத்து கணிப்பிலே பார்த்தால் இன்னைக்கு 90 இடங்களுக்கு கீழே போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இன்னைக்கு திமுக இறங்கி போயிருக்கிறார். இதற்கெல்லாம் காரணம் சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு. யாரும் தொழில் செய்ய முடியாது. சென்னையிலே தொழில் செய்தால் குண்டர்கள் வந்து அவர்கள் வரி வசூல் பண்ணுகிறார்கள். யார் அந்த குண்டர்கள் என்று சொன்னால் அவர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள். துப்புரவு தொழிலாளர் என்ன கேட்டார்கள்? கூலி உயர்வு கேட்டார்கள். ஏன் கேட்டார்கள்? நீங்க தேர்தல் வாக்குறுதியில் சொன்னீர்கள். இன்றைக்கு கூட இன்றைக்கு ராஜரத்ன ஸ்டேடியத்துக்கு முன்பாக ஆசிரியர்கள் எல்லோரும் இன்றைக்கு உண்ணாவிரதம் இருக்கிறார்கள். ஆசிரியர் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள், துப்புரவு தொழிலாளர்கள் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள், கோட்டையிலே வேலை பார்க்கிற அனைத்து அரசு ஊழியர்களும் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள், உள்ளிருப்பு போராட்டம் செய்கிறார்கள். சீஃப் செக்ரட்டரி ஒரு கடிதம் கொடுக்கிறார், எந்த அரசு அலுவலர்களும் இன்றைக்கு லீவ் எடுக்கக்கூடாது என்று. ஏன் என்று சொன்னால் எல்லோரும் உள்ளிருப்பு போராட்டம் நடத்த முடிவு செய்து விட்டார்கள். ஆனால் சீஃப் செக்ரட்டரி மறைமுகமாக அவர்களுக்கு இன்னைக்கு எச்சரிக்கை விடுக்கிறார்கள். அவ்வளவு மோசமான அளவுக்கு ஒட்டுமொத்த பொதுமக்கள் மட்டுமல்ல, அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், துப்புரவு பணியாளர்கள், இன்னைக்கு எல்லா தரப்பிலும் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை இன்னைக்கு இந்த அரசு இன்னைக்கு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. சென்னையிலே துப்புரவு தொழிலாளர்களுக்கு கூலி ஒரு கொடுக்க மாட்டேன் என்று சொல்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு தனியாருக்கு விடுகிறார்கள். ஒரு கழிவறையை மட்டும் 300 ரூபாய். ஆனால் கூலி உயர்வு கொடுப்பதற்கு தயங்குகிறார்கள். ஒரு கழிவறை கழுவதற்கு 300 ரூபாய் என்று சொன்னால் அதில் இருக்கிற மீதி பணத்தை எல்லாம் யார் கொள்ளையடிக்கிறார் என்று சொன்னால் சம்பந்தப்பட்டவர்கள் தான். இன்றைக்கு திமுகவை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். திமுகவை சேர்ந்த 17 பேர் மீது வழக்கு இருக்கிறது, இடி வழக்கு இருக்கிறது. இன்றைக்கு எல்லாரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஒரு திமிராக பேசுகிறார்கள் திமுகவை சேர்ந்தவர்கள். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் அழிவின் விளிம்பில் இருந்த திமுக அரசை இன்னைக்கு நான் எச்சரிக்க விரும்புகிறேன்.
இன்னைக்கு திமுக அமைச்சர்கள் எத்தனை பேர் உள்ள போவார்கள் என்று யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு காரணம் அவர்கள் செய்த ஊழல் இன்னைக்கு நிறைய அம்பலமாகி கொண்டிருக்கிறது. அதுதான் இன்றைக்கு எனக்கு முன்னாலே பேசியவர்கள் குறிப்பிட்டு பேசினார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பேசியிருக்கிறார்கள். இன்றைக்கு மழை வெள்ளத்திலே இந்த வீடியோவில் பார்த்திருக்கலாம், 4000 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறார்கள். ஆனால் 400 ரூபாய் செலவு பண்ணதாக எங்கேயுமே இல்லை. எல்லா இடங்களிலும் குண்டும் குழியுமாக இருக்கிறது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு சொட்டு நீர் தேங்காது என்று சொன்னார்கள். இன்றைக்கு வெள்ளம் அடித்துக் கொண்டே போய் கொண்டிருக்கிறது. 2023ஆம் ஆண்டு அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் நாங்கள் இன்னைக்கு ஒரு ஆய்வு செய்துவிட்டு வந்தோம். அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் மட்டும் 2000 கியூசெக் தண்ணி வந்திருக்கிறது. ஆனால் வடிகால் இல்லை. அம்பத்தூர் ஏரி நிரம்பி வழிகிறது. ஆனால் வடிகால் இல்லாமல் இன்றைக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறது. அந்த தொழிலதிபரெல்லாம் இன்னைக்கு மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தான் தர போறாரு அப்படின்னாங்க. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தான் தர போறாரு அப்படின்னா. இப்ப எல்லாரும் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம், சென்னையில் மக்கள் எல்லாம் வெள்ளம் வந்தா நீச்சல் தான் அடிக்க போறாரு. வேற வழியில் வெள்ளம் அவ்வளவு மோசமான அளவு இருக்கிறது. 2021 15,000 ரோடு போட்டதாக சொல்றாங்க. ஆனால் இதுவரையில் எங்கேயுமே ரோடுகள் போட்டதாக இல்லை. மிக மோசமான சூழ்நிலைக்கு இந்த ஆட்சி போய் கொண்டிருக்கிறது. அம்பத்தூரில் சுரங்கப்பாதை அமைப்போம் என்று சொல்லி இன்றைக்கு ஆமை வேகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கே அடிப்படை வசதி ஒன்று கூட இல்லை. பள்ளிக்கூடங்களில் கழிவறை இல்லை. எல்லாம் போதைமயமாகி கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் இன்னைக்கு ஒரு இந்த வீடியோவை நீங்க பார்த்தீங்க. அவ்வளவு மோசமான சூழ்நிலைக்கு இன்றைக்கு போய் கொண்டிருக்கிறது. மாணவர்களுக்கு மெட்ரோ ரயிலில் மானிய டிக்கெட் தருவோம் என்று சொன்னார்கள். இதுவரையிலும் தரவில்லை. ஆக இவ்வளவு மோசமான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என்ன தந்தார்கள் என்று கேட்கிறார்கள். மத்திய அரசு என்ன தந்தது என்று கேட்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தமட்டில் இதுவரையிலும் 14,83,000 கோடி ரூபாய் தந்திருக்கிறது. சாலையோர வியாபாரிகளுக்கு மட்டும் 8,015 பேர், 80,184 பேருக்கு 152 கோடி ரூபாய்க்கு லோன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாலையோர வியாபாரிகளுக்கு 3,570 கோடி ரூபாயில் சென்னை டு துறைமுகம் மதுரவாயில் 2 அடுக்கு உயர்மட்ட பாலம் இன்றைக்கு வேலை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு கொடுத்தது. மத்திய அரசு பாரத நரேந்திர மோடி அவர்கள் 3,570 கோடி ரூபாய் இன்றைக்கு 2,800 மாணவர்களுக்கு இதே மாவட்டத்தில் மட்டும் 2,800 மாணவர்களுக்கு மட்டும் 7 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்சூரன்ஸ் திட்டம், மத்திய அரசுடைய இன்சூரன்ஸ் திட்டம் 37,770 பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வந்தே பாரத் ரயில்கள் தமிழகத்தில் 12 ரயில்கள் ஓடுது. இன்னைக்கு வந்தே பாரத் ரயில் ஓடுதுன்னு சொன்னா பாரத நரேந்திர மோடி அவர்கள் ஜப்பானில் ஓடுற புல்லட் ட்ரெயின் மாதிரி இன்னைக்கு ஓடுது. சென்னையில் இன்னைக்கு 2 மணிக்கு புறப்பட்டா இரவு 10 மணிக்கெல்லாம் இன்னைக்கு திருநெல்வேலி போய் சேருது. 8 மணி நேரத்தில் திருநெல்வேலி போகிறது. 8 மணி நேரத்தில் சென்னை எழும்பூரிலிருந்து புறப்பட்டு ராமேஸ்வரத்துக்கு ட்ரெயின் போகுது. வந்தே பாரத் ரயில் சென்னையில் சென்ட்ரல் இருந்து புறப்பட்டு பெங்களூருக்கு போகுது. 4 மணி நேரத்தில் வந்தே பாரத் ட்ரெயின், தேஜஸ் ட்ரெயின். யாருடைய ஆட்சி? பாரத நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி. 2014 முன்பு நீங்கள் ஆட்சியில் இருந்தீர்களே, ஒரு ரயிலாவது விட்டீர்களா? இன்னைக்கு ரயில் வந்தே பாரத் ஓடுது என்று சொன்னா தமிழ்நாட்டிற்கு தந்தது யார்? பாரத நரேந்திர மோடி அவர்கள். இன்னைக்கு தமிழகத்திலே 11 மருத்துவக் கல்லூரிகள் தந்தது யார்? பாரத நரேந்திர மோடி அவர்கள். பெற்று தந்தது அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். யாராலும் மறுக்க முடியுமா? இதுவரையில் ஒரு மருத்துவக் கல்லூரியாவது நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்களா? இதுவரை ஒரு மருத்துவக் கல்லூரியில் கொண்டு கிடையாது. எதிர்கட்சியா இருக்கும்போது லாக்அப் டெத் மரணங்கள், இவ்வளவு மரணங்கள் நடைபெற்றது என்று சொன்னீங்க. ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஆட்சி வந்த பிறகு 32 லாக்அப் டெத் மரணங்கள் நடைபெற்றிருக்கிறது. யாருடைய ஆட்சி? காரணம் சட்டம் ஒழுங்கு உங்களுடைய கையில இல்லை. சட்டம் ஒழுங்கு சரியாக பராமரிக்க முடியவில்லை உங்களால். முன்பெல்லாம் கலைஞர் சொன்னார், காவல்துறையுடைய ஈரல் புறையோடி விட்டது என்று சொன்னார். இப்பொழுது நாங்கள் சொல்லுகிறோம், உங்கள் காவல்துறையுடைய ஈரல் புறையோடி விட்டது. நீங்கள் காவல்துறை செயல்பட விடவில்லை. செயல்பாடு இல்லை, இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு காரணம் யார்? தமிழகத்துடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். உங்களுடைய ஆட்சி எதை நடைபெறுகிறது? உங்களுடைய துணை முதலமைச்சர், உங்களுடைய
மகன் உதயநிதி ஸ்டாலின் தானே துணை முதலமைச்சர். அதற்காக தானே இவ்வளவு பாடுபடுகிறீர்கள். இவ்வளவு அக்கறையும் கவனமும் இன்னைக்கு இருக்க கோயில் கோயிலாக இன்னைக்கு குடும்பத்தோடு போகிறார்கள். ஆனால் ஒரு பக்கம் குடும்பம் கோயிலுக்கு போகிறது, இன்னொரு பக்கம் இன்னைக்கு இந்துக்கள் எதிரானவர்கள் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வாக்கு வங்கி அரசியல். திருப்பரங்குன்றத்திலே தீபம் ஏற்ற முடியவில்லை. நாங்கள் இன்றைக்கு இங்க தீபம் ஏற்றிருக்கிறோம். இந்த தீபம் இன்னும் எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த தீப ஒளி தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களுடைய இதயத்திலும் அந்த ஏந்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த திருப்பரங்குன்றத்தில் ஒரு திருப்பம் ஏற்பட போகிறது. திருப்பதி போனால் திருப்பம் வரும் என்று சொல்வார்கள். இனி திருப்பரங்குன்றத்தில் இந்த ஆட்சிக்கே திருப்பம் ஏற்பட போகிறது. நீதிபதி ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறார். என்ன தீர்ப்பு? ஒரு 10 பேர் போய் தீபம் ஏற்றலாம். அந்த போலீஸ் கமிஷனர் பாதுகாப்போடு போய் 10 பேர் மட்டும் தீபம் ஏற்றினால் போதும் அப்படின்னு சொல்லுகிறாங்க. ஆனால் அதை மதிக்கவில்லை. ஆனால் அதை மதித்திருந்தால் இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். இவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் கிளம்பி இருக்காது. உங்களுடைய வாக்கு வங்கி அரசியலுக்காக உங்களுடைய வாக்கை தவறாக பயன்படுத்தியிருக்கிறீர்கள். நீதிபதி தீர்ப்பை மதிக்கவில்லை. இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பின்னால் மதிப்புக்குரிய ஜானகி அண்ணியார் அவர்களுடைய இறந்த போது எல்லோரும் அதிமுக சார்பாக கலைஞரிடம் போகிறார்கள். கலைஞரிடம் போய் மெரினா கடற்கரையில் இடம் வேண்டும் என்று கேட்கிறார். ஆனால் அது முதலமைச்சராக இருந்த கருணாநிதி என்ன தெரியுமா சொன்னார்? இது முன்னாள் முதலமைச்சருக்கு யாருக்கும் கிடையாது. முதலமைச்சராக இருக்கும்போது யார் இறந்தார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆக இவர்களுக்கு கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டார். அதன் பிறகு உடனடியாக அமைச்சரவை கூட்டி அதற்கான தீர்மானத்தையும் எழுதிவிட்டார். இன்னைக்கு அது ரெக்கார்டில் இருக்கு. இன்னைக்கு ரெக்கார்டில் இருக்கு. ஆனால் அதே நிலைமை அவருக்கு வந்தது. மதிப்புக்குரிய கலைஞர் அவர்கள் இறந்தபோது அவர் முதலமைச்சராக இல்லை. ஆனால் அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார்கள். அவரிடம் போய் சொன்னார்கள். இப்படி சொன்ன உடனே அண்ணன் எடப்பாடி அவர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? இது முன்னாள் முதலமைச்சருக்குன்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. ஏற்கனவே வழக்கு வேற, நீங்க தான் வழக்கே போட்டிருக்கீங்க. அதனால எங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இடம் இல்லைன்னு சொன்ன உடனே நீதிமன்றத்துக்கு போறாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போனாங்க. ஆனால் நீதிமன்றத்தில் இடம் கொடுக்கலாம்னு ஒரு தீர்ப்பு வந்தது. அன்றைக்கு நீதிபதி சொன்ன தீர்ப்பை அப்படியே மதித்து அன்றைக்கு கலைஞருக்கு மெரினா கடற்கரையில் இடம் வைக்க கொடுத்தவர் நமது மதிப்புக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். மறுக்க முடியுமா? ஆனால் இன்றைக்கு நீதிபதி தீர்ப்பை நீங்கள் என்ன செய்தீர்கள்? மறுக்கிறீர்கள். நீதிமன்றத்தை அவமதிக்கவில்லை. என்றைக்குமே நீதி நிர்வாகம் நீதிமன்றம் ஒன்றுக்கொன்று மோதல் ஏற்படுமே ஆனால் அந்த ஆட்சியிலே மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது. மத்திய அரசு எதிர்ப்போடு வழங்கி கொண்டே இருந்தால் அந்த தமிழக மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது. ஆனால் இன்னைக்கு அதே நிலைமையை திருப்பரங்குன்றத்தின் மூலமாக நீதிமன்றத்திற்கும் நிர்வாகத்திற்கும் மோதல் போக்கு ஏற்பட்டிருக்கிறது. அது உங்களுடைய ஆட்சி காலம் முடிகின்ற தருவாயில் இருக்கிறதுனால் தானாகவே நீங்கள் முடிந்து விடுவீர்கள். மக்கள் தீர்ப்பெழுதி விடுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க கொள்ளப்படுகிறேன். பிறகு எங்கு பார்த்தாலும் தமிழ் தமிழ் என்று பேசுகிறேன். இன்னைக்கு அயோத்திக்கு போனாலும் சரி, ஐநாவுக்கு போனாலும் சரி, நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழிலே பேசுகிறார். தமிழ் மொழியை பெருமைப்படுத்துகிறார். பனாரஸ் பல்கலைக்கழகத்திலே தமிழ் மொழிக்கு ஒரு இருக்க வாங்கி தந்தவர். எங்கு போனாலும் சரி. இன்றைக்கு காசி தமிழ்ச்சங்கம் நடந்து கொண்டே இருக்கிறது. காசியிலே தமிழ்ச்சங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. கன்னியாகுமரியிலிருந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் போகிறது. நமது ராமேஸ்வரம் ஸ்பெஷல் ட்ரெயின் போகிறது. அதே மாதிரி தென்காசியிலிருந்து 20 வேன்களில் போனார்கள். அங்கே தமிழ் சங்கம் தினசரி நடந்து கொண்டிருக்கிறது. 19ஆம் தேதி வரையில் நடைபெற இருக்கிறது. ஆக தமிழ்ச்சங்கம் அங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறார். குஜராத்திலே தமிழ்ச்சங்கம் கொண்டாடி கொண்டிருக்கிறார். இவ்வளவு தமிழுக்கெல்லாம் பெருமை சேர்க்கிற மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி உலகெங்கும் தமிழை பரப்பிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அந்த அளவிற்கு தமிழை நேசிக்கக்கூடிய மாபெரும் தலைவராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற நமது பாரத நரேந்திர மோடியுடைய ஆட்சி கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும். அதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான கூட்டணி.